என்டிபிசி எக்ஸாம் அண்டர் கிராஜுவேட் லெவல் அப்கமிங் டேஸ்ல உங்களுக்கு எக்ஸாம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பாருங்க. இதுல 7th மே செகண்ட் ஷிஃப்ட்ல ஜிகே டாபிக் என்ன மாதிரி கேட்டிருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். இப்ப நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு நெக்ஸ்ட் மந்த் வந்து எக்ஸாம் இருக்கும். என்ன மாதிரிலாம் கேட்டிருக்கான்னு தெரிஞ்சு அதுக்கு ஏத்தாப்புல நீங்க ரிவிஷன் பண்ணீங்கன்னா எக்ஸாமுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப கேள்வி பாருங்களேன். விச் இஸ் கன்சிடர் த ஓல்டஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டைல் ஆஃப் த சிங்கிங் இன் இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக். நல்லா கவனிங்க. இது என்ன டாபிக்னா ஸ்டாட்டிக் ஜிகே. ஸ்டாட்டிக் ஜிகேல இந்த கிளாசிக்கல் சம்பந்தப்பட்ட, அதாவது கிளாசிக்கல் டான்ஸ், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ரிலேட்டடா பார்க்கும்போது எந்த இதுனா ஓல்டஸ்ட் இருக்கிறதுலே ஓல்டஸ்ட் வந்து எந்த இந்தியன் கிளாசிக்கலோட மியூசிக்னா த்ரூபர்த் தான் சொல்லுவாங்க. த்ரூபர்த்த ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் வோக்கல் மியூசிக்கோட ஓல்டஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்றது இது வந்து ஞாபகத்துல வச்சுக்க இம்பார்ட்டன்ட். நாட்டுப்புற இசையில ஒவ்வொன்னா வந்து லேர்ன் பண்ணுவோம். நார்த் இந்தியால இருக்கிறதா வந்து ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் மியூசிக், சவுத் இந்தியால இருக்கிறது கர்நாடிக் மியூசிக். இதுல இம்பார்ட்டன்ட், அதாவது ஹிந்துஸ்தானி மியூசிக்ல ரொம்ப ஃபேமஸான என்ன சொல்லுவாங்கன்னா த்ரூபத் அப்படின்னு சொல்லுவாங்க. கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து, எந்த ஸ்டேட்டு நியர்லி 4/3 இந்தியால ஏதோ ஒரு ஸ்டேட்டு 4/3 அந்த ஒரு ஸ்டேட் மட்டுமே ஜூட் ப்ரொடக்ஷன்ல நம்பர் 1 இருக்காங்களாம். அவங்க யாரு அப்படின்னு கேக்குறாங்க. இந்தியால மொத்த சணல் உற்பத்தியில் சுமார் 4/3 எந்த மாநிலம் வந்துன்னா இந்த உற்பத்தி பண்றாங்கன்னு கேட்டிருக்காங்க. இது என்னன்னா ஜியோகிராபி. ஜியோகிராபில என்னன்னா, அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்ல என்ன மாதிரி சாயில் இருக்கோ, ஏன்னா என்ன மாதிரி நிலங்கள் இருக்கோ, இந்த நில அமைப்புகள் இருக்கோ அதை பொறுத்து தான் என்ன ஆகுனா அங்க விவசாயமும் இருக்கும். ரைட்டா? வெஸ்ட் பெங்கால்ல கங்கா பிரம்மபுத்திரா ரிவர்னால இந்த சணல் உற்பத்தி வந்து ரொம்ப ஹை லெவல்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதிகமா வந்து தண்ணி தேவை அப்படின்னு சொல்லப்படும். எதுக்குன்னா சணல் உற்பத்திக்கு. அந்த வயசுல நீங்க பார்க்கும்போது ஜியோகிராபி ஓரியன்டா கனெக்ட் பண்ணி லேர்ன் பண்ணிருந்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் தான் வரும். சப்போஸ் உங்களுக்கு தெரியலன்னா தெரிஞ்சுக்கங்க. வெஸ்ட் பெங்கால் தான் நம்பர் 1 ஸ்டேட். எதுலன்னா சணல் உற்பத்தியில. 4/3 என்னன்னா அங்கதான் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அடுத்து, who appoint the யூனியன் ரயில்வே மினிஸ்டர் இன் இந்தியா? இது ஈஸியான கொஸ்டின். என்ன டாபிக்னா பாலிட்டி. ஏன்னா பாலிட்டில நல்லா கவனிங்களேன். பிரைம் மினிஸ்டர் கவுன்சில் மினிஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு டாபிக்ல நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். பிரைம் மினிஸ்டரும் அண்ட் அதர் மினிஸ்டர் யார் அப்பாயிண்ட் பண்ணுவானா பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாரு. பிரைம் மினிஸ்டருக்கு வந்து பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணி வைப்பாரு. அதர் மினிஸ்டர் இருக்காங்களா, அவங்க யாரோட அட்வைஸ் மூலம்னா பிரைம் மினிஸ்டரோட அட்வைஸ் மூலம் யார் அப்பாயிண்ட் பண்ணுவானா பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுவாரு. இது ஈவன் நீங்க ஸ்டேட்டோட கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்ப ரீசெண்டா தமிழ்நாடோட சீஃப் மினிஸ்டரோட அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது, விஜய் அப்பாயின்மெண்ட் பண்ணும்போதே சேம் டைம் என்னன்னா அதர் மினிஸ்டருக்கும் கவர்னர் என்ன பண்ணிருப்பாரு அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருப்பாரு. நம்ம கனெக்ட் பண்ணி கூட நான் வச்சுக்கலாம். எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பிரசிடென்ட் அண்ட் பிரைம் மினிஸ்டர் கவுன்சில் மினிஸ்டர் இருக்காங்களோ அதே மாதிரி வந்து ஸ்டேட்ல கவர்னர் இருப்பாங்க, சீஃப் மினிஸ்டர் அண்ட் அதர் மினிஸ்டர் இருப்பாங்க. அப்படி என்ன பண்ணிக்கலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன இருக்கோ அதுதான் ஸ்டேட் கவர்மெண்ட் நடக்கும் சொல்லிட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 நிறைய கான்ட்ரவர்சியை வந்து கிரியேட் பண்ண வந்து ஆக்ட். இதுல ப்ரெசிக்யூட்டட் மைனாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கண்ட்ரில இருந்து வர்றவங்களுக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் கொடுக்கலாம்னு சொல்லி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. கேள்வி என்னன்னா, எந்த 3 கண்ட்ரில இருந்து வரவங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டி இருக்கும் இதான் வந்து கேக்குறாங்க. நல்லா ஞாபகத்துல வச்சுக்க. இது நம்ம இதுலனா சிட்டிசன்ஷிப் சாப்டர் இருக்கா அதுல லேர்ன் பண்ணிருப்போம். ஏன்னா சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் என்ன நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணிருப்பாங்க. 3 கண்ட்ரி என்னென்ன கண்ட்ரினா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ். இந்த 3 கண்ட்ரில இருந்து வரவங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னு வச்சுக்கலாம், நம்ம வந்து சிட்டிசன்ஷிப் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஆக்ட் வந்து கொண்டு வந்தது. 3 கண்ட்ரி பாகிஸ்தான், பங்களாதேஷ் அண்ட் வந்து ஆப்கானிஸ்தான். அதனால என்ன வரும், ஆப்ஷன் பி தான். அடுத்து, 69th செஷன் ஆஃப் த கமிஷன் ஆன் த ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன் ஹெல்ட் இன் மார்ச் 2025. ஒரு கரண்ட் அஃபேர் பேஸ்ட் வந்து கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க மார்ச் மாசத்துல. நல்லா கவனிங்க, எங்க நடந்துச்சு அப்படின்னு வந்து கேக்குறாங்க. ஸோ கமிஷன் ஆன் த ஸ்டேட்டஸ் ஆஃப் அ உமன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேர்ல்ட் லெவல்ல வந்து ஒரு என்ன பண்றாங்கன்னா ஒரு செஷன் கண்டக்ட் பண்றாங்களாம். அது எங்கன்னா நியூயார்க் யூஎஸ்ஏல வந்து. ஸோ யுனைடெட் நேஷனோட ஹெட் குவார்டர் அது எங்க இருக்குன்னா நியூயார்க்ல இருக்கு. ஸோ அங்கதான் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த செஷனுமே வந்து கண்டக்ட் பண்ணிருக்காங்க. அடுத்து ஒரு ஈஸியான கொஸ்டின்.
எதுல இருந்தா பிசிக்ஸ்ல இருந்து. ஃபோர்ஸோட எஸ்ஐ யூனிட்டுக்கான ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ ஃபோர்ஸ் எதுல சொல்லுவோம்னா நியூட்டன்ல சொல்லுவோம், ரைட்டா? ஸோ நியூட்டன் வேற எப்படின்னா கிலோகிராம் மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் தான் என்ன சொல்லுவோம்னா நியூட்டனுக்கான அழகா சொல்லுவோம். ஸோ நியூட்டனோட என்ன எஃப் ஈக்குவல் டு எம் இன்டு ஏ. ஸோ எம் ஃபார் என்ன மாஸ், ஏ ஃபார் அக்சலரேஷன். அதனால கேஜி வரும். அக்சலரேஷனுக்கான மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் வரும். ஆத்துல வச்சுக்கலாம். அடுத்து ஆஃப்டர் கம்ப்ளீட் டைஜஷன் இன் த ஹியூமன் பாடி புரோட்டீன் வந்து என்ன மாதிரி கன்வெர்ட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ புரோட்டீன் கன்வெர்டட் என்று என்னன்னா அமினோ ஆசிட். ஏன்னா புரோட்டீன் வந்து சின்ன சின்ன துகள்களால உடைக்கப்படும். அந்த உடைக்கப்பட்ட துகள்களோட பேர் தான் வந்து அமினோ ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கான பாடியோட க்ரோத் அண்ட் வந்து ரிப்பேர், நம்மள செல்லு ரிப்பேர் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் என்னன்னா இந்த புரோட்டீன்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து கம்ப்யூட்டர் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின். சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் சிபியோட பிரைமரி ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்ல ஆவத்துல வச்சுக்கேன். கம்ப்யூட்டர் கண்டிப்பா என்னன்னா ஒரு 3ல இருந்து 4 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுருவாங்க. ஸோ அதனால ப்ராப்பரா ரொம்ப பேசிக்கா தான் கேட்பாங்க. அதனால ஃபண்டமெண்டல் வந்து ஸ்ட்ராங்கா இருங்க. சிபியோட முக்கியமான வேலை என்னன்னா இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ப்ராசஸ் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணும். இதுதான் முக்கியமான வேலை எதா இருக்குன்னா சிபியூ. இதான் என்ன சொல்லலாம் கம்ப்யூட்டரோட பிரெயின் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். இது என்ன டாபிக்ல லேர்ன் பண்ணிருப்பேன்னா கம்ப்யூட்டரோட ஆர்கிடெக்சர். நல்லா கவனிங்க, கம்ப்யூட்டரோட ஆர்கிடெக்சர்ல தான் எது வரும் அப்படின்னு பார்த்தா கம்ப்யூட்டரோட காம்போனன்ட்ஸ் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கும். அதுல வந்து ஒவ்வொரு பார்ட்டா லேர்ன் பண்ணிருப்போம். இந்த 7 டாபிக் என்னன்னா இந்த கம்ப்யூட்டருக்காக ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். ஏன்னா என்டிபிஎஸ்ல கம்ப்யூட்டர்னாவே இந்த 7 சாப்டர்ல தான் கொஸ்டின்ஸ் வந்து எடுப்பாங்க. அடுத்து இன் விச் இயர் அண்ட் வேர் வாஸ் த ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் சமிட் ஆன் என்விரான்மெண்டல் ப்ரொடக்ஷன் ஹெல்டு. என்டிபிஎஸ்ல என்னன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ல என்விரான்மெண்ட்ல இருந்து என்ன பண்றாங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. நல்லா கவனிங்க, என்விரான்மெண்ட் சம்பந்தப்பட்ட நம்ம லேர்ன் பண்ணோம்னா அந்த 7 டாபிக் தான் என்ன பண்ணுவோம்னா என்டிபிஎஸ்ல கேட்பாங்க. இல்ல இந்த என்விரான்மெண்டல் கன்சர்வேஷன் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அதாவது உலகத்திலயும் சரி நம்ம இந்தியாலயும் சரி நம்மளோட வந்து என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க. அதுல ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் டைம் உலக லெவல்ல எடுக்கப்பட்ட ஒரு மேஜரான வந்து ஒரு இனிஷியேட்டிவ்னா இந்த ஸ்டாக்லாம் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 1972ல ஃபர்ஸ்ட் குளோபல் லெவல்ல என்னன்னா ஒரு கன்வென்ஷன். அதாவது எல்லா நாட்டு வந்து தலைவர்களை கூப்பிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கணும்னு சொல்லிட்டு வந்து கொண்டு வந்திருக்கிறது. அப்ப இதை வச்சு பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு என்ன வரணும், ஸ்டாக்லாம் எந்த வருஷம் 1972. அடுத்து ஜான் மெக்ஃபால். ஸோ ஜான் மெக்ஃபால் செலக்டட் அஸ் அ வேர்ல்டு ஃபர்ஸ்ட் பாரா ஆஸ்ட்ரோனட், பிசிக்கலி டிசேபிளான ஆஸ்ட்ரோனட் கேண்டிடேட். எந்த கண்ட்ரியை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க, யூகே. இது என்னன்னா நியூஸ்ல இருந்தது. அதாவது நார்மலா ஒரு ஆஸ்ட்ரோனட் அப்படின்னாவே நார்மலா இருக்கும் தானே சொல்லுவோம். பட் பிசிக்கலி டிசேபிளான ஒரு ஆஸ்ட்ரோனட்டோட கேண்டிடேட் என்ன பண்ணுவாங்கன்னா செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால என்னன்னா இந்த கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்கலாம். அடுத்து சொசைட்டி ஆஃப் அசோசியேஷன் எக்ஸிக்யூட்டிவ், எஸ்ஏஇ இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசெண்டா வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க 2025ல. எந்த இடத்துல லான்ச் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து நியூ டெல்லி வரும். கரண்ட் அஃபேர்ல வந்து ஆக்சுவலா என்ன பண்றாங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து பிக் பண்றாங்க. ஸோ கரண்ட் அஃபேர் பொறுத்தளவுக்கு நார்மலா ஸோ என்டிபிசில என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், நம்மளால ஆன்சர் பண்ணக்கூடிய டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா அண்ட் வந்து ஏதாவது அப்பாயின்மெண்ட், ஃபேமஸான அப்பாயின்மெண்ட் ரிலேட்டட் ஏதாவது கேட்டாங்கன்னா ப்ளஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவார்ட்ஸ். இது ரிலேட்டடா கேட்கும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கு. பட் இது இல்லாம வேற ஏதாவது டாபிக் கை வச்சா என்னன்னா கொஞ்சம் டஃபா எடுக்கிறாங்க, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்து டியூ டு ஹை ரிடென்ஷன் கெப்பாசிட்டி எந்த சாயில் மோஸ்ட் சூட்டபிள் ஃபார் த காட்டன் கல்டிவேஷன். ஸோ பருத்தியோட சாகுபடிக்கு எந்த மண் ஏற்ற மண் அப்படின்னு கேட்குறாங்க. இது நம்ம ப்ராப்பரா ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணியிருப்போம். எல்லாம் கவனிங்க, இந்தியன் ஜியாகிரபில இந்த சாயில் அண்ட் பயோஸ்பியர்ல கம்ப்ளீட்டா எந்தெந்த பகுதியில் என்ன மாதிரி சாயில் இருக்கு அப்படின்னு லேர்ன் பண்ணியிருப்போம். சாயில் பொறுத்து என்ன ஆகும்னா அந்த மண்ணுக்கு ஏத்தாப்புல என்ன சாகுபடி நடக்கும். அதுல பிளாக் சாயில் நல்லா கவனிங்களேன், பிளாக் சாயிலுக்கு இன்னொரு பேர் ரெகூர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெகூர் சாயில் தான் என்னன்னா காட்டனுக்கு வந்து ஒரு பெஸ்ட் சூட்டபிள் சாயில்னு சொல்லுவாங்க. ஈவன்
காட்டன் சாயில்னு எதை சொல்லுவாங்கன்னா அந்த பிளாக் சாயில தான் சொல்லுவாங்க கரிமன். அதனால கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பீதா வரும். அடுத்து ஜாகிரபி அகைன். எந்த சேனல் செப்பரேட் த அந்தமான் ஃப்ரம் த நிக்கோபார் ஐலாண்ட்? ஸோ நிக்கோபாருக்கும் அந்தமானுக்கும் அந்த டிஃபரன்ஸ்ல ஒரு என்னன்னா ஒரு கோடு மாதிரி வந்து ஒரு சேனல் இருக்கும், டிகிரி இருக்கும். அது என்ன டிகிரின்னு கேட்குறாங்க. 10 டிகிரி சேனலை என்ன பண்ணணும், டிவைட் பண்ணும். அடுத்து குளோபல் சமிட் ஆஃப் உமன் 2025 எந்த சிட்டில நடந்ததுன்னு கேட்குறாங்க. ஏத்தன் பீஸ்ல வந்து நடந்திருக்கு. அடுத்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவோட ஃபங்க்ஷன் எது இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. பாலிட்டியில் லேர்ன் பண்ணியிருப்போம். கிராண்டிங் பார்டன்ஸ் மன்னிப்பு வழங்குறது அவரோட வந்துடுனா பவர்ல வரும். எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணது எஸ் அவரோட இதுக்குல வரும். போத் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் அட்ரஸ் பண்றது வரும். ராஜ்யசபாவோட பிரசிடென்ட் பண்றது இவரோட பவர் கிடையாது. அதாவது ராஜ்யசபாவோட வந்து பிரசிடென்டா யார் இருப்பார்னா வைஸ் பிரசிடென்ட் தான் இருப்பார். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதா வரும். பாலிட்டியில பேசிக்கா நம்ம பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் லேர்ன் பண்ணும்போது ஈஸியா என்ன பண்ணிருக்கோம்னா இந்த கேட்ட கேள்விக்கு ஏத்தப்பல லேர்ன் பண்ணியிருப்போம், ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்த ஆர்டிக்கல் 141 எது சம்பந்தப்பட்டது அப்படின்னு கேட்கிறாங்க. ஆர்டிக்கல் 140 அப்படின்னு வந்துட்டாவே அது எது ரிலேட்டடா வந்துடும்னா சுப்ரீம் கோர்ட் ரிலேட்டடா வந்துடும். சுப்ரீம் கோர்ட் பொறுத்தளவுக்கு என்னன்னா ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு. அதுல ஆர்டிக்கல் 141 எதை பத்தி பேசுனா சுப்ரீம் கோர்ட் லா மேக் பண்றது இந்தியால இருக்கிற எல்லா கோர்ட்டுமே என்ன பண்ண அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. எதுக்கான சுப்ரீம் கோர்ட் தான் ஹையஸ்ட் கோர்ட் இன் இந்தியாவை, அதாவது அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா எல்லாருமே அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் என்னன்னா இந்த ஆர்டிக்கல் வந்து வச்சிருப்பாங்க. எல்லாரும் மீன்ஸ் வந்து லூவர் கோர்ட் எல்லாமே. ஸோ அதனால என்ன வரும், ஆர்டிக்கல் 141னா லா டிக்ளேர் பை த சுப்ரீம் கோர்ட் பைண்டிங் ஆன் ஆல் கோர்ட் வித் இன் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா. அடுத்து எந்த ஆர்டிக்கல் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இருக்கிறது ஒரு பர்சன் வாலண்டியர்லி ஒரு சிட்டிசன்ஷிப்பை வாங்கிட்டாங்கன்னா, அதாவது ஃபாரின் ஸ்டேட்டோட சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டாங்கன்னா இந்தியன் சிட்டிசன் வந்துன்னா சிட்டிசன்ஷிப் செல்லாது அப்படின்னு சொல்ற ஆர்டிக்கல் எது அப்படின்னு சொல்றாங்க. ஆர்டிக்கல் 9. அதாவது கவனிங்க, ஆர்டிக்கல் 9 தான் எதை பத்தி பேசுனா சிட்டிசன்ஷிப். இந்த ஆர்டிக்கல் 9ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வேற நாட்டோட சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்னன்னா இந்தியனோட சிட்டிசன்ஷிப் என்னன்னா கேன்சல் ஆயிருன்னு சொல்லுவாங்க. இதன் மூலம் என்னன்னா டூவல் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு வந்து கிடையாது. நிறைய கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். இப்ப யூகே, அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட சிட்டிசன்ஷிப் சில பேர் வச்சிருப்பாங்க, அதே மாதிரி அடுத்த நாட்டோட சிட்டிசன்ஷிப் வச்சிருப்பாங்க. பட் இந்தியால அந்த மாதிரி கிடையாது. எய்தர் இந்தியாவோட சிட்டிசனா இருக்கணும் இல்லை நீ அடுத்த நாட்டோட சிட்டிசனா இருக்கணும்னு சொல்லிட்டு அது மாதிரி கொண்டு வரதுக்காக தான் ஆர்டிகல் 9 வந்து வச்சிருக்கிறது. அடுத்து எந்த சாஃப்ட்வேர் primarily used for creating and editing text based document, லைக் நீங்க லெட்டர், ரிப்போர்ட், ரெசியூம் இந்த மாதிரி தான் எதுனா எல்லாரும் யூஸ் பண்றது எம்எஸ் வேர்டு தான் யூஸ் பண்ணுவோம். அகைன் கம்ப்யூட்டர்ல இருந்து கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க, பட் ரொம்பவே பேசிக்கா எடுத்திருக்காங்க. ஏன்னா முதல்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய ஷார்ட்கட் கீயை வச்சு வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. நிறைய ஷார்ட்கட் கீ, அதுவும் எங்க இருந்து கேட்கறாங்கன்னு தெரியாத மாதிரி இருக்கும். பட் இதெல்லாம் ரொம்பவே வந்து ஈஸியானதுதான். அடுத்து மெயின் ஃபீச்சர் ஆஃப் த ஸ்ட்ரீட்டோட லே அவுட் அண்ட் அர்பன் பிளானிங் எதோடனா அர்பன் ஹரப்பாவோட சிவிலைசேஷன். ஸோ ஹரப்பாவோட சிவிலைசேஷன்ல இந்த ஸ்ட்ரீட்டோட லே அவுட் எல்லாம் என்ன மாதிரி இருக்குன்னா ரெக்டாங்குலரான கிரிட் பேட்டர்ன்ல. மறந்துடாதீங்க, ரெக்டாங்குலர் ஒரு செவ்வக கிரிட் அமைப்புல தான் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்துன்னு வச்சுக்கலாம் அவங்க லே அவுட் இருக்கும். இது எல்லாமே அவங்களோட ஒரு யூனிக் ஃபீச்சர். இதெல்லாமே நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம், ஆத்துல வச்சுக்கோங்க. டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல லேர்ன் பண்ணியிருக்கிறது. அடுத்து டைரக்டிவ் பிரின்சிபல் பத்தி ஸ்டேட் பாலிசியோட நேச்சர் வந்து கேட்குறாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் டைரக்டிவ் பிரின்சிபலுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஜஸ்டிசைபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. கோர்ட்ல போயிட்டு என்ன பண்ண முடியும்னா நம்மளோட அடிப்படை உரிமைகள் வந்து மீறப்படும் போது போயிட்டு என்ன பண்ணலாம்னா கேட்கலாம். யார்கிட்ட போயிட்டுனா கோர்ட்ல போய் வந்து கேட்கலாம். பட் டிபிஎஸ்பில இருக்க ஏதாவது ஒரு ஆர்டிக்கலை வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணலாம்னா நடைமுறைப்படுத்தலன்னு சொல்லிட்டு நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா கோர்ட்ல போய் கேட்க முடியாது. அதனால இது நான் ஜஸ்டிசைபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் வந்து கேட்டிருக்கான். டைரக்டிவ் பிரின்சிபலோட நேச்சரே என்னன்னா நான் ஜஸ்டிசைபிள், நீதிமன்றத்தால் என்ன பண்ண முடியும்னா அமுல்படுத்த வந்து முடியாது. அடுத்து நம்ம இந்தியால டிராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்டுக்கான ப்ராமினண்டான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்றாங்க. டீக்கு தான். ஸோ டீக்கு தான் டிராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட்டுக்கு, இது வேற எப்படி சொல்லலாம்னா மான்சூன் ஃபாரஸ்ட்டுக்கு ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டா சொல்லலாம்.
அடுத்து ரசியா சுல்தான். டெல்லி சுல்தானேட்டை ஒன்லி ஒன்லி ஆர் ஃபர்ஸ்ட் உமன் ரூலர். அவங்களோட ரூலுக்கான டைம் பீரியடை வந்து கேட்டிருக்காங்க. டெல்லி சுல்தானேட்டோட குரோனலாஜி ஆர்டர் வந்து லேர்ன் பண்ணும்போது ரைசியா சுல்தானாவை லேர்ன் பண்ணியிருப்பாங்க. 1236 1240. இந்த பீரியட் வந்துன்னா ஒன்லி உமன் ரூலர் ஆஃப் என்னன்னா டெல்லி சுல்தானேட். 1236 இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், மைண்ட் வச்சுக்கணும். அடுத்து எந்த ஃப்ரீடம் ஃபைட்டர், இந்தியாவோட ஃப்ரீடம் ஃபைட்டர் சஸ்டெயின் த ஃபெட்டல் இன்ஜுரிஸ் டியூரிங் த லத்தி சார்ஜ் by leading the பீஸ்ஃபுல்லான ப்ரோடக்ட்ஸ் எதுக்கு அகைன்ஸ்ட்னா சைமன் கமிஷன் இன் லாகூர் இன் அக்டோபர் 1928. யாருன்னா லாலா லாஜ்பத் ராய். சைமன் கமிஷன் அப்பதான் என்னன்னா லாலா லாஜ்பத் ராய் இதாகும் போது அடிபட்டு இறந்துருவார். ஸோ அதனாலே அவருக்கு அப்புறம் லாஜ்பத் ராய் பஞ்சாப் அந்த 1928 அந்த பீரியட் என்ன எக்ஸ்ட்ரீமிஸ்ட் மூவ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். அதோட தொடக்க புள்ளியே என்னன்னா சைமன் கமிஷன்ல லாலா லாஜ்பத் ராய் என்ன பண்ணுவானா லத்தி சார்ஜ் பட்டு வந்துன்னா சாகிறதுனாலதான். ஸோ அதனால என்ன வரும், லாலா லஜ்பத் ராய் ஒரு டாபிக், அதாவது மாடர்ன் ஹிஸ்டரியில குரோனலாஜி ஆர்டர் லேர்ன் பண்ணியிருப்போம். நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். இது எதுல இருந்து வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காந்தியோட எமர்ஜென்ஸ் அண்ட் வந்துன்னா பெங்கால் பார்ட்டிஷன் ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டி எல்லாமே ஒன் பை ஒன் லேர்ன் பண்ணும்போது இந்த கான்செப்ட் வந்து லேர்ன் பண்ணியிருக்கோம். அடுத்து ஹூ இஸ் த ஆதர் ஆஃப் த ஃபேமஸ் புக் கீதா ரகசியம். கீதா ரகசியத்தை புக்கை யாரு எழுதியிருப்பானா, நல்லா கவனிங்க. இது என்ன டாபிக்னா ஸ்ட்ராட்டஜிக்கல புக்ஸ் அண்ட் ஆதர். ஏன் புக்ஸ் அண்ட் ஆதர்னா புக்ஸ் அண்ட் ஆதர்ல நல்லா கவனிங்களா 3 பாட்டா உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அதுல 3வது வீடியோல என்ன சொல்லியிருப்பேன்னா ஏன்ஷியன் டைம்ல, மெடிவல் டைம்ல, மாடர்ன் டைம்ல ஃபேமஸான வந்துனா புக்ஸ் இருக்கும். அதை எழுதுனவங்க யாருன்னு சொல்லியிருப்பேன். பாலகங்காதர் திலக் இவர் எழுதின புக்கு 3 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று கீதா ரகசியம், அடுத்து த ஆர்டிக் ஹோம் ஆஃப் த வேதாஸ், அது வேதங்களின் ஆர்டிக் வீடுன்னு சொல்லிட்டு இந்த 2 புக்கு இவர் எழுதின வந்து முக்கியமான புக் அப்படின்னு சொல்றது. அதான் வந்து கொஸ்டினாவே கேட்டிருக்காங்க. கீதா ரகசியம் யார் எழுதுனா பாலகங்காதர் திலக். அடுத்து ஃபராசி மூமெண்ட். ஃபராசி மூமெண்ட் பெங்கால் நடந்திருக்கும். 1818 யாரு ஸ்டார்ட் பண்ணப்பட்டதுன்னு சொல்றாங்க. இது என்ன டாபிக்னா அகைன் இது வந்து மெடிவல் தான், சாரி மாடர்ன் தான். மாடர்ன்ல சோசியோ ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் அப்படின்னு இருக்கும் பாத்தீங்களா. அதுல ஒவ்வொரு சைடும் வந்து ஒவ்வொரு விதமான மூவ்மெண்ட் இருக்கும். அதாவது ஹிந்துக்கு வந்து மூவ்மெண்ட் இருக்கும், முஸ்லீமுக்கு வந்து மூவ்மெண்ட் இருக்கும், அதே மாதிரி வந்துன்னா பார்சிஸுக்கு வந்து மூவ்மெண்ட், இந்த மாதிரி ஒவ்வொரு ரிலிஜனுக்கும் மூவ்மெண்ட் இருக்கும். இஸ்லாமில் ஒரு முக்கியமான வந்து ரிஃபார்ம் மூவ்மெண்ட் வந்து ஃபராசி மூவ்மெண்ட் சொல்றது. இதோட தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஹாஜி சரியத்துல்லா. ஹாஜி சரியத்துல்லா தான் என்ன அப்படின்னா இதை வந்து நடத்திருப்பாரு. இது ஒரு இஸ்லாமிக் ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட். இதன் மூலம் என்னன்னா அவங்களோட நல்லா கவனிங்க, ஒரு இஸ்லாமிக் ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் அந்த டைம்ல இருந்த பெசன்டோட எக்ஸ்பிளாய்டேஷன்ல இருந்து வெளியே கொண்டு வரதுக்காக நடத்தப்பட்ட ஒரு மூவ்மெண்ட் எங்கன்னா பெங்கால்ல நடந்திருக்கும். அடுத்து சோலா ரூலர் டைம்ல கங்கை கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் வந்துன்னா ஒரு லீடருக்கு வந்து கொடுத்திருப்பாங்க, ஒரு ரூலருக்கு. இந்த ரூலரோட பேர் என்னன்னு கேக்குறாங்க, ராஜேந்திர சோழா. ஏன் கொடுத்திருப்பானா கங்கை வரைக்கும் போய் என்ன பண்ணிருப்பானா அங்க வந்து என்னன்னா அக்வயர் பண்ணிருப்பாரு. அதாவது மிலிட்ரி வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து என்னன்னா வின் பண்ணிருப்பாரு. ஸோ அதனால வந்து கங்கை போய் அங்க போய் வென்றதுனால கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு ஒரு பிளேஸுக்கு வந்து என்னன்னா நேமே வச்சிருப்பாங்க. எல்லாமே அவர் வந்து வின் பண்ணதுனால இந்த மாதிரி வரும். யார் வின் பண்ணனா ராஜேந்திர சோழா தான். அடுத்து விமானா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவோட டெம்பிள் ஆர்கிடெக்சர்ல எந்த டைப் ஆஃப் டெம்பிள் ஸ்டைல் வந்து இதை ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது டெம்பிள் ஸ்டைல 3 இருக்கு. ஒன்னு நகரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நகரா, டிராவிடா அண்ட் வந்து வெசரா. இந்த 3 ஸ்டைல டிராவிடா இருக்கா பாத்தீங்களா. ஸோ திராவிடன்னா நம்ம சவுத் இந்தியால நம்மளோட ஸ்டைல்ல தான் என்னன்னா விமனான்னு வரும். விமனானா ஒண்ணு கிடையாது, நம்ம எல்லா கோயிலுக்கும் நீங்க போய் பாருங்களேன், அங்க உள்ளக்க இருக்க சாமி இருக்கிற இடத்துல ஒரு கோபுரம் மாதிரி, ஒரு சின்ன கோபுரம் மாதிரி வந்து பண்ணிருப்பாங்க. அந்த கோபுரத்தோட பேர் தான் விமனான்னு சொல்லுவாங்க. அததான் வந்து கேக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நார்மலா வந்து ஒரு சாமி இருக்கிற இதுல ஒரு சின்ன கோபுரம் மாதிரி வருதா, சின்ன வந்து ஒரு கோவில் இருக்குன்னா அந்த கோவில்ல எங்க சாமி இருக்கோ அதுல முதல்ல ஒரு சின்ன கோபுரம் வரும். அதுக்கப்புறம் பெரிய லெவல் என்ன பண்ணா ஒரு கோபுரத்தை இழுத்துவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதா வந்து விமனம். இந்த மாதிரி ஸ்டைலிங்கன்னா திராவிட ஸ்டைல தான், திராவிடோட டெம்பிள் ஆர்கிடெக்சர்ல தான் பார்க்க முடியும். அதனால கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதா வரும். அடுத்து ஏபல் பிரைஸ்,
அதாவது மேத்தமேட்டிக்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு பிரைஸ் வந்து ஏபல் பிரைஸ் 2025 யார் வின் பண்ணா அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ இது வந்து நான் கரண்ட் அஃபேர்ல மார்ச் மாசம் கரண்ட் அஃபேர்ல உங்களுக்கு என்ன பண்ணிருக்கேன்னா ஆட் பண்ணிருக்கேன். நல்லா கவனிங்களேன். ஸோ கணிதத்திற்கான நோபல் பிரைஸ் ஏபல் பிரைஸ் 2025 யார் வாங்கியிருப்பானா? ஸோ மசாகி காஷிவாரா, ஜப்பானை சேர்ந்தவர். இவருக்கு தான் என்ன பண்ணிருக்கேன்னா இந்த பிரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து என்னன்னா மசாகி காஷிவாரா. அடுத்து சிடியோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேக்குறாங்க. கம்பேக்ட் டெஸ்ட் கம்ப்யூட்டர்ல இருந்து ஒரு பேசிக் கொஸ்டின்ஸ். அடுத்து யூஎன்டிபி அதாவது யுனைடெட் நேஷன் சம்பந்தப்பட்ட என்னன்னா ஏதாவது 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுருவாங்க. யுனைடெட் நேஷன் எல்லாமே வந்து ஆர்கனைசேஷன் வேர்ல்டு ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு ஒரு சாப்டர் இருக்கும். அதுல நம்ம லேர்ன் பண்ணிருக்கோம். வேர்ல்டு ஆர்கனைசேஷனா G7, யுனைடெட் நேஷனு, பிரிக்ஸ், அதே மாதிரி வந்து என்ன பார்த்தீங்கன்னா சார்க்கு, இந்த மாதிரி ரீஜனல் ஆர்கனைசேஷன் அண்ட் வேர்ல்டு ஆர்கனைசேஷன் நிறைய இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொன்றா லேர்ன் பண்ணும்போது யுஎன்டிபி யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இவ்வளவு கொஸ்டின் தான் வந்து என்னன்னா செகண்ட் ஷிஃப்ட்ல வந்து கிடைச்சது. தேர்ட் ஷிஃப்ட் அண்ட் அதர் டேல கண்டக்ட் பண்ண என்டிபிசில கேட்ட கொஸ்டினை கண்டிப்பா என்ன பண்றேன் நான் ஆட் பண்றேன். ஏன்னா மேபி உங்களுக்கு என்ன பண்ணலாம் ரிவிஷன் பண்றதுக்கு வந்து இந்த சீரிஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். நான் சொன்னதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.